எங்க ஒளிஞ்சிருந்தாலும் யார் கண்லையாவது படுவான். என் கிட்ட இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. ஜனனி, என்னம்மா? தண்ணி குடி, தண்ணி குடுறா. தண்ணி குடிமா. குடிமா. ஹேவ் சம் வாட்டர். பாத்து பொறுமையா குடி. ஏய், என்னப்பா? உன்னை யாரோ நினைக்கிறாங்க ஜனனி. ஏமா, உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். அப்புறம் வேற யாரும் நினைக்க போறாங்க? ஒண்ணும் இல்லை ஜனனி. அம்மா, இல்லம்மா. என்னம்மா, எதுக்கு எந்திரிக்கிற? என்னால சாப்பிட முடியலம்மா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்களாம் சாப்பிடுங்க. என்ன விஷயம்? எதுக்கு இங்க நிக்கிற? உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்கதான் வெயிட் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ போ. வணக்கம் செல்வதுரை, எப்படி இருக்க? அப்புறம் என்ன விஷயம்? அது எந்த விஷயமா தான் பேசலாம்னு கால் பண்ணீங்க? சரி, நான் வரேன், நேரில் பேசுவோம். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ யாரு, எதுக்காக இங்கே இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். என் பேரனை மைக்கிட்டா இந்த வீட்டில் வேலையே செய்யாமல் இருக்கலான்னு பார்க்குறியா? என்ன மாசம் நின்றுட்டு இருக்க? என்னோட ரூமில் போய் கண்ணாடி எடுத்துட்டு வா. காலங்காத்தால ராசி பலன் பார்க்கலன்னா பொழுதே போக மாட்டேங்குது. அந்த சேது எனக்கு காலையில விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு போயிட்டானே, சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. நான் பாம்பேக்கே போயிடலாம். இதை யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும் நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் நடக்குது. இதை எப்படியாவது யார் கண்ணையும் படப்படாம பண்ணணும். இப்படி பண்ண போறேன்னு தெரியலையே. ஏய், என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? பாட்டி தான் கண்ணாடி கேட்டாங்கல்ல, எடுத்துட்டு வா போ. ஆமா காவேரி, இங்க வா. என்ன பாட்டி? சீக்கிரம் சொல்லு பாட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன பெரிய வேலை? யாரோ பேசினதுக்கு நீ வாயசைச்சு வீடியோ எடுப்ப, அதை அப்புறமா எடுத்துக்க. முதல்ல சிம்மராசிக்கு என்ன பலன் போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு. இந்தா குடு குடு. வர வர வாய் ரொம்ப ஓவரா பேசுற பாட்டி நீ.
கண்ணாடிய கையில வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கியா? குடு குடு. ஐயோ, தலைவரோட பிறந்த நாளுக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படியாவது போய் பாத்துறணும். ஏய், வர வர நீ சொல் பேச்சு கேட்காம போயிட்டு இருக்க. ராசி பலனை படிக்க சொன்னா கண்டதை படிச்சிட்டு இருக்க. நீ போய் வேலையை பாரு. அத கூட இந்தா, என்ன திட்டுறல, நீயே படிச்சு. என்ன பாட்டி, ஏன் காவேரியை திட்டிட்டு இருக்க? அதை விடு ரம்யா. நீயாவது சிம்மராசிக்கு என்ன பலன் போட்டிருக்குன்னு படிச்சு சொல்ல. நான் கண்ணாடி போட்டாலும் என்னன்னு தெரியல, கண்ணு மங்களாதான் தெரியுது. பாட்டி, உனக்கு ராசி பலன் மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு ஒண்ணு விடாம படிச்சு சொல்றேன். பாட்டி, சிம்ம ராசிக்கு அவ்வளவுதான். என்னடி சொல்ற? இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருமா. கோவம் வந்தா மூச்சு வாங்குமா. அப்புறம் மூச்சு வாங்கினா டென்ஷன் ஆகும். அப்புறம் உடம்புக்கு ஏதாச்சும் வந்துரும். அப்புறம் இந்த கை கால்ல அது கூட மறுத்து போயிடும்னு போட்டிருக்கு பாட்டி. ஐயோ, என்ன ரம்யா சொல்ற? இது எல்லாமே அதுல போட்டிருக்கா? பாட்டி, இன்னும் இருக்கு, கேளு. அதனால சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேளை ஃபுல்லா சாப்பிடாம மௌன விரதம் இருந்தா எல்லாமே சரியா போயிடும்னு போட்டிருக்கு. ஹே ரம்யா, விளையாடாத. எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? பேப்பர்ல உண்மையாவே அப்படிதான் போட்டிருக்கா? ராசி பலனை பார்த்து நல்லதா 2 வார்த்தை சொல்லுவேன்னு பார்த்தா கை கால் மறுத்து போகும், சாப்பிடாம மௌன விரதம் இருக்கணும்னு என்ன பயமுறுத்துறா? போடி, நீயும் படிச்சதா போ. பாட்டி 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 நில்ல பாட்டி. போடி. எப்படி எல்லாம் சொல்லிட்டா பாரு. பாட்டி, என்னையே பாட்டி, பாட்டி, பாட்டி. ஏமாத்திட்டா. பயந்துட்டியா? சும்மா சொன்ன பாட்டி. ராசி பலன்ல ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு உனக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால பாட்டி, இன்னைக்கு நீ நிறைய சாப்பிடலாம். போதுமா? உனக்கு எல்லாத்துலயும் பாட்டி பாட்டி கிண்டல் பாட்டி, தான். வலிக்குது பாட்டி, போ பாட்டி. வர. ஏய், இந்த வீட்ல எப்பவும் இப்படிதாம்மா. அத்தைய கலாட்டா பண்றதே உங்களுக்கு வேலை. பேப்பரை திறந்தாலே வெட்டு குத்து கொலை. நல்ல விஷயமாவது வரும்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷனோட நாள் எப்படி நல்லா போகும். என்ன ஜனனி, ஏதாவது வேணுமா? அது பேப்பர் நானும் படிக்கவா? பேப்பர் தானே, படி. எதுல என்ன இருக்கு? நல்லா படி. நியூஸ் ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதை கேட்க இவ்வளோ தாங்க. படி படி. தேங்க்யூ. வெல்கம். அப்பா,
என்ன பண்றா இவ? எதுவுமே இல்ல. காய்கறிலாம் நல்லா இருக்குமா, பார்த்து எடுத்துக்கோங்கம்மா. தக்காளி எவ்வளோண்ணா? நாட்டு தக்காளி 50 ரூபா, பெங்களூர் தக்காளி 50 ரூபா தான். விலை ஜாஸ்தியா இருக்கு. பெரிய பெரிய கடைக்கு போய் அவன் சொல்ற விலைக்கு வாங்குறீங்க, எங்க கிட்ட வந்தா பேரம் பேசுறீங்க. சரிங்க. நம்பர் கொடுத்துருக்கோமே, எவனாவது ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பாப்போம். துளசி எவன் கண்ணியாவது பட்டா கண்டிப்பா ஃபோன் பண்ணுவானுங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. காலையில் நியூஸ் பேப்பரில் காணவில்லைன்னு இவங்கள தானே போட்டிருந்தாங்க. அவங்களே தான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அப்படிதான். ஹலோ, யாரு, என்ன வேணும்? சார், துளசின்றவங்களை காணோன்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்களே? ஆமாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், காணாமல் போன துளசி உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏங்க, துளசி என்னோட பொண்டாட்டிங்க. நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இப்போதான் சார் காய்கறி மார்க்கெட்டில் பார்த்தேன். அது எந்த மார்க்கெட்டுங்க? ஏங்க, நீங்க உடனே இந்த நம்பருக்கு லொகேஷன் அனுப்புங்க, நான் அங்க வரேன். சார், நான் அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் விளம்பரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி 10 லட்சம் கொடுப்பீங்கல்ல? யோ, தரையா, முதல்ல லொகேஷன் இந்த நம்பருக்கு அனுப்பியா, நான் வராங்க. ஓகே சார். ஏய், துளசி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, வா போலாம். வாங்க. டேய், இந்த லொகேஷன் பார்த்து சொல்லு. அண்ணே, வர லெஃப்ட்டுண்ணே. துளசி, இந்த வாட்டி நீ என்கிட்ட மிஸ்ஸே ஆக மாட்டேன். கண்டிப்பா நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்களா? உன்னை பார்க்கதாம உள்ள வந்தேன். எங்கேயாச்சும் வெளியே போகணும் வரணும்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இல்ல, வீடு பக்கத்துல தான், அதனால நடந்தே வந்தேன். அந்த விஷயம் என்னாச்சுமா? அதை ஏன் கேக்குறீங்க? மறுபடியும் வீட்டுக்கு கர்ச்சிஃப் போட்டு ஒருத்தன் அவரை கொலை பண்ணவே வந்துட்டான். மறுபடியுமா? அப்புறம் என்னமாச்சு? நான் அவனை விரட்டிட்டு போனேன், ஆனா அவன் அதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டான். நான் அவர்கிட்ட அவரை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லியும் பார்த்துட்டேன். ஆனா அவர் அதை கேட்டதும் சிரிச்சுட்டு நான் சொன்னதை கேட்காம நான் ஏதோ பயத்துல சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப என்னம்மா பண்ண போற? எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. உன் வீட்டுக்கார்கிட்ட மறுபடியும் பேசி பாருமா. எனக்கு நம்பிக்கை இல்லை. வீட்டுக்குள்ள கத்தி எடுத்துட்டு வந்தான்னு சொல்றதே நம்ப மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஒரு நிமிஷம் இருமா, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ.
சார் நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமாம் சார். துளசி எங்க பாத்தீங்க? அதுவும் அங்கே தான் சார் இருக்கு. அங்கேயா? ஆமாம் சார், வாங்க. துளசி யோ யார் யா நீ? எதுக்கு என் மேல வந்து கைய வைக்கிற? சாரி சிஸ்டர், மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்தீங்களா, அதான் தொட்டமா. சாரிமா. அறிவு இருக்கா? அதுக்கு நீ யாருன்னு தெரியாம கைய வைப்பியா? இங்க பாரு, போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் பாத்துக்கோ. இல்ல இல்ல இல்ல, நான் தெரிஞ்ச பொண்ணு தான் கை வச்சேன். ஆனா அது நீங்க இல்ல, மன்னிச்சிருங்க. என்னம்மா என்ன பிரச்சனைமா? மேல கைய வைக்கிறான் சார். யாரையா நீ கலாட்டா பண்ணிட்டு இருக்க? போலீஸ்க்கு கால் பண்ணுவா. அண்ணா அண்ணா, இல்ல வீட்ல டிராப் பண்றேன். இல்ல பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். என்னமா ஆச்சு? வீட்டுக்கு மாஸ்க் போட்டு ஒருத்தன் அவரை கொலை பண்ண வந்தான்னு சொன்னேன்ல, ஆமா, அது அவன் தான். கண்டிப்பா அவன் தானே தெரியுமாமா? சத்தியமா அவன் தான். என்னால இவன் முகத்தை மறக்கவே முடியாது. அக்கா சீக்கிரம் வாங்க. போமா. எங்க ஆட்டோவை காணோம்? இருமா பார்க்கலாம். இப்ப என்ன பண்றது? அவனை ஃபாலோ பண்ணியிருந்தா யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கும் தெரியல, ஆட்டோ மிஸ் ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு போலாம். கவலைப்படாதம்மா, உன் வீட்டுக்காருக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரமா அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் வேற எங்கேயாச்சும் பார்த்தா கூட உடனே உனக்கு தகவல் சொல்றேன். சரி போலாம். ம். கண்ணில் பார்த்தோம் வந்தவனை மிஸ் பண்ணிட்டோம். அவனை மட்டும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருந்தா அவர் உயிருக்கு யாரால பிரச்சனைன்னு கண்டிப்பாக தெரிய வந்திருக்கும். நானும் கிளம்பி பாம்பேக்கு போய் வேலையில் நிம்மதியாக ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ எதுக்கு ஃபீல் பண்ற? நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆட்டோ ஸ்டாண்டில் போய் அந்த ஆட்டோக்காரரை பிடிச்சி விசாரிச்சா எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிட போகுது. ஆமாங்க, அதை வச்சு அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி ஆட்டோ ஸ்டாண்டுக்கே போகிறீங்களா? போங்க. ஆ சரிம்மா. அந்த ஆட்டோ தான். அண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டம் போட்ட சட்டை போட்ட ஒருத்தரை சவாரி ஏற்றிட்டு வந்தீங்கல்ல, ம்
அவர் எங்கனா கொண்டு போய் இறக்கி விட்டீங்க? சுப்பராயன் தெருவில் தான் இறக்கி விட்டேன். சுப்ராயன் தெருவா? ஆமாம்மா. அந்த தெருவுல தான் சிஸ்டர் என் வீடு இருக்கு. ஆமால. ஒரு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்ச பெரிய கேட் ஒன்று இருக்கும்ல, அந்த வீட்டு முன்னாடி தான் இறக்கி விட்டேன். அவன் அந்த வீட்டுக்குள்ள போனானா? ஆமாம்மா.